பூங்குடி, இது பாரு, எதுக்காக இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? அது சும்மா சாமி கும்பிட வந்தேன் சார். சரி, சாமி கும்பிட வந்த. ஆனா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கே, அதான் ஏன்னு கேட்டேன். இது பாரு, எனக்கு எல்லாம் தெரியும் பூங்குடி. போலீஸ் வந்தது, உன் உண்டியலை தூக்கிட்டு போனது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீ இங்க தான் வந்திருப்பேன்னு தெரியும். அதான் உன்னை தேடி நான் இங்க வந்தேன். சரி, அழாத, வா வீட்டுக்கு போலாம். பூங்குடி, வீட்டுக்கு போலாம் வான்னு சொன்னேன். நான் வரல சார், நீங்க போங்க. ஏன் வரல? என் மேல திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்களே சார், நான் எப்படி வர முடியும்? அது உன் பணங்கிறதுக்கு நான் சாட்சி. மத்தவங்க சொல்றதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போனாங்களே, அது ஏன் பணம் தானே என்னால நிரூபிக்க முடியல. அதுக்காக கூட நான் வருத்தப்படல சார். ஆனா உங்க வீட்ல எல்லாரும் என்ன அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவளா தானே சார் பாக்குறாங்க. அது என்னால தாங்க முடியல சார். என்ன பார்த்தாலே அவங்க வெறுப்பாங்களே சார். இது பாரு, நீ அந்த வீட்டுக்கு மருமகளை வரதை தான் யாராலையும் தாங்க முடியலையே தவிர, நீ அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. இத்தனை நாள் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்த தீபிகா என்னவெல்லாம் பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசினா? சொல்லு பூங்குடி, அவ என்ன பேசினா? வேணாம் சார், விடுங்க. இது பாரு, நீ சொல்லி ஆகணும். சொல்லு. என் மேல உனக்கு இருக்கிற பிரியம் உண்மையா இருந்தா நீ சொல்லி ஆகணும். உங்க மேல பிரியம் இல்லாம தான் தீபிகா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேனா சார்? யார்கிட்டயும் ஒத்த பைசா கூட இனாமா வாங்காம நானா உழைச்சி சம்பாதிச்சு சொன்ன தேதியில மாயாவதி மேடம் கிட்ட கொடுத்து நான் நேர்மையானவன் அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். நான் ஜீவா சார் மேல வச்சிருக்க பாசம் உண்மைதான அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஜீவா சார் எனக்கு மட்டும்தான். முடிஞ்சா தடுத்து பாருடி தயிர் பச்சடி. ஓகே, ஒரு சின்ன லீடு கிடைச்சிருக்கு. சரி, நீ சவால் விட்டுட்டு வந்திருக்க. எதுக்காக சவால் விட்ட? உங்களை நான் மனசால கூட நினைக்க கூடாதா? உங்களை மறந்துட்டு நான் ஊருக்கு ஓடி போயிடணுமா? ஓ சரி, அப்ப தீபிகா எப்படி சொன்னாலோ அதே மாதிரி நீ திருப்பி சொல்லணும். என்னடி பாக்குற? எவனோ திருடிட்டு வந்த பணத்தை ஹோம் பணம்னு சொல்றேனா, நீ என்ன செய்யவும் தயங்க மாட்ட. காசு பணம் இல்லனாலும் பரவாயில்ல, நீ கௌரவமான குடும்பத்துல இருந்து வரலனாலும் பரவாயில்ல, ஸ்டேட்டஸ் இல்லனாலும் பரவாயில்ல, ஜீவா ஆசைப்படுறான்ற ஒரே காரணத்துக்காக உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கலான்னு நினைச்சேன். நீ இவ்வளவு கேவலமானவன் இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சுது. இப்படி ஒரு கேவலமான திருட்டு கழுத இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ணா
ஜீவாவுக்கும் இவ்ளோ வருஷமா நாங்க பழகுன மாயா ஆண்டி குடும்பத்துக்கும் நான் செய்யற துரோகம். இனி நீ ஜீவாவை மனசால கூட நினைக்க கூடாது. அவனை மறந்துட்டு இப்பவே இப்படியே ஊருக்கு ஓடி போயிடு. இப்படிதான் தீபிகா என்ன மிரட்டினா. நீ என்ன சொன்ன? நான் எந்த திருட்டுத்தனமும் செய்யல. அந்த உண்டியல்ல இருந்தது என்னோட பணம்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் பணம் போனா போகட்டும், அதுக்கு மேலேயும் உழைச்சி சம்பாதிக்க முடியுங்கிற தெம்பு நம்பிக்கையும் என்கிட்ட இருக்கு. உன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஹைபிரிட் தக்காளிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நல்லா கேட்டுக்கோ, யார்கிட்டயும் ஒத்த பைசா கூட இனமா வாங்காம நானா உழைச்சு சம்பாதிச்சு சொன்ன தேதிக்கு மாயாவதி மேடம் கிட்ட கொடுத்து நான் நேர்மையானவனு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஜீவா சார் மேல நான் வச்சிருக்க பாசம் உண்மைதானு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். மாயாவதி மேடத்தோட சம்மதத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளாகி காட்டுறேன். ஜீவா சார் எனக்கு மட்டும்தான். முடிஞ்சா தடுத்து பாருடி தயிர் பச்சடி. எங்க அந்த கடைசி வரி மட்டும் மறுபடியும் சொல்லு. ஜீவா சார் எனக்கு மட்டும்தான். முடிஞ்சா தடுத்து பாருடி தயிர் பச்சடி. இப்ப சொன்னதுல அந்த முதல் வரி மட்டும் சொல்லு. ஜீவா சார் எனக்கு மட்டும்தான். எங்க இன்னொரு தடவை சொல்லு. சரியா தானே சவால் விட்டுட்டு வந்திருக்க. அப்புறம் எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்க? அது என்னமோ தெரியல சார். தீபிகா பேசும்போது என்னால தாங்க முடியல. நானும் பதிலுக்கு பேசிடுறேன். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் எதுக்குன்னு தோணுது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா கடைசியில அவமானம் தான் மிஞ்சுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது மாயா மேடம் அங்க இல்ல சார். அவங்களும் என்ன திருடின்னு நினைச்சு பேசுறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். பூங்குடி, நீ ஆசைப்படுறதெல்லாம் நிச்சயமா நடக்கும். நீ படிச்சு பெரிய ஆளாவ, நல்ல வேலைக்கும் போவ, அப்புறம் எனக்கு ஒய்ஃப் ஆவ. நீ எவ்வளவு நல்லவன்னு எங்க அம்மா தெரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சீக்கிரமாவே வரும். என்ன இன்னும் சந்தேகமா இருக்குல்ல? பொதுவா நான் சாமி கும்பிடுறதே இல்ல, உனக்காக நான் கும்பிடுறேன். வா, நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னு சாமி கிட்ட நாம வேண்டிக்குவோம். வா. எங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அம்மா பெருமைப்படுற அளவுக்கு நான் படிச்சு பெரிய ஆளா வரணும். ஜீவா சார் வீட்லயும் என்னை எல்லாரும் முழு மனசோட ஏத்துக்கணும். சார் சொன்ன மாதிரி அவங்க என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நீதான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க வாங்கி கொடுத்த தேங்காயில பூ வந்திருக்கு. அந்த அம்பாள் உங்களை அருளோட வச்சிருப்பா, கவலைப்படாதீங்க. ஆயுஷ்மான் பவ, க்ஷேமமா இருங்க.
என்ன தீபி, ப்ரொஃபசர் சார் இன்னும் கீழே வரலையா? ஜீவா எங்கேயோ வெளியே போனா ஆண்டி. எங்க போயிருக்க போறான்? எங்கேயாவது பால் பாக்கெட் போட போயிருப்பான். அத்தை, மத்தியானம் வந்துருவீங்களா? ஏன், அத சொன்னாதான் வெளியே போறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பியா? அனன்யா, 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 கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அம்மா, கார் சாவி ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சொல்லுங்க குமார். மேடம், ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். மிஸ்டர், உங்களுக்கு நேரடியா எதுவும் சொல்ல தெரியாதா? இல்ல, பதட்டத்துல எனக்கு பேச்சே வரல மேடம். இப்ப நான் என்ன செய்யணும்? தாயத்தை ஏதாவது மந்திரிச்சு கொண்டு வரணுமா? சாரி மேடம். நேத்து நம்ம ஃபைனான்ஸ் ஹெட் மிஸ்டர் குப்தா உங்ககிட்ட 2 crores கொடுத்தார்ல, அது இப்ப எங்க மேடம் இருக்கு? வீட்ல தான் இருக்கு. என்ன விஷயம்? குப்தா சதி பண்ணிட்டாரு மேடம். அது அத்தனையும் ஃபேக் நோட், கள்ள நோட் மேடம். நம்ம காம்படிட்டர் கம்பெனியோட சேர்ந்து அவங்களோட சதி பண்ணி எல்லாமே கள்ள நோட்டா கொடுத்திருக்காரு. ஐயோ, இப்ப நம்ம வீட்டுக்கு ஸ்குவாட் வேற வந்துகிட்டு இருக்கு மேடம். அந்த பணம் மட்டும் அவங்க கையில கிடைச்சதுன்னா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மேடம். முதல்ல அந்த பணத்தை வீட்டை விட்டு எங்கேயாவது அப்புறப்படுத்துங்க. ஐயோ. எஸ் மேடம், சொன்னது செய்யுங்க மேடம். ஹலோ, ஹலோ. ஐயோ, ஏங்க, என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கூப்பிடுறது காதுல கேட்கலையா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏங்க, அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுமா. என்னம்மா? உங்கள அம்மா கீழே கூப்பிடுறாங்க. எதுக்கு? ஏன் அப்படி கத்திட்டு இருக்கா உன் அம்மா? தெரியலப்பா, ஏதோ ஃபோன் வந்துச்சு, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. உங்களுக்கு கீழே கூப்பிடுறாங்க. வாங்க. வா. என்னம்மாயா, எதுக்கு கத்திட்டு இருக்க? ஏங்க, நேத்து கம்பெனில இருந்து கொண்டு வந்த பணம் அத்தனையும் ஃபேக் கரன்சியா? நம்மள மாட்டி விடுறதுக்கு நம்ம ஆளுங்களே சேர்ந்து சதி பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஸ்குவாட் வராங்களா? வீட்டுல கள்ள நோட்டு பிடிச்சா அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் மாயா. கேள்வி முறையே இல்லாம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு இருக்கிற நல்ல பேரெல்லாம் போயிடும். ஷேர் மார்க்கெட்ல டோட்டலா லாஸ் ஆயிடும். என்னம்மா, யார் இப்படி எல்லாம் செஞ்சது? யோ குப்தா, அவன் எதுக்கு இப்படி செஞ்சான்? டேய் அறிவு கெட்டவனே, இப்ப அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண நேரம் இல்ல. முதல்ல பணத்தை வீட்டை விட்டு எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வைக்கணும். ஏங்க, நீங்க போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. மாயா, இவ்வளவு பணத்தை எங்க கொண்டு போய்? ஐயோ, தூக்கி கொண்டு போய் கூவத்துல எங்கேயாவது போடுங்க. மா, 2 கோடி ரூபாய்மா. நம்ம பணத்தை குப்தா ஃபேக்கா மாத்திருக்கான். இப்போதைக்கு ஸ்குவாட் ஆபீசர் கையில இது கிடைக்க கூடாது. இதை வச்சுதான் நம்ம பணத்தை மீட்கணும். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி தொலைடா. இதை எங்கேயாவது பாதுகாப்பா வைக்கணும். நம்ம யார் கொண்டு போனாலும் சிக்கலாயிடும். நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தப்படாதவங்க கொண்டு போறதுதான் சேஃப்.
ஏங்க அதை இப்படி கொடுங்க. தீபிகா, இந்த பையன் எங்கேயாவது கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வச்சுக்க. ரைடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம், அப்புறம் கொண்டு வா. ஐயோ ஆண்டி, இத நான் எங்க கொண்டு போவேன்? எங்கேயாவது கொண்டு போமா, எங்கேயாவது மறைச்சு வை. தயவு செஞ்சு இதை உடனே எடுத்துட்டு நீ கிளம்பு. ஐயோ ஆண்டி, நான் எப்படி? தீபி ப்ளீஸ் தீபி. ப்ளீஸ்மா, இத நம்ம வீட்ல இருந்து எடுத்தா எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பேப்பர் டிவில எல்லாம் போட்டு கேவலப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மான மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துரும். இதுல இருக்கிறது வெறும் கரன்சி மட்டும் இல்ல, நம்ம குடும்ப மானம். ப்ளீஸ்மா, காப்பாத்து. ப்ளீஸ் உன்னாலதான் முடியும். ப்ளீஸ் Please, ma. ப்ளீஸ். தீபி, சீக்கிரம் போ. எல்லாம் ஏன் அப்படியே நிக்கிறீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க. இதை பாருங்க, ரைடு வர ஆபீசர்ஸ் எந்த கேள்வி கேட்டாலும் யாரும் பதட்டப்படாதீங்க, புரியுதா? சரி போங்க. ஆண்டி, ஐயோ, என்ன தீபிகா, தீபி, என்னாச்சுமா? என்னம்மா? தீபி, என்னாச்சுமா? என்னாச்சு தீபி? என்னாச்சு? அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க ஸ்ரீராம் யாரு? நான் தான் சார். ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச். வீட்டில் எல்லாரும் இருக்கீங்களா? என்னுடைய ரெண்டாவது பையன் மட்டும் வெளியில போயிருக்கான். ஓகே. உங்க வீட்டில் கள்ளப்பணம் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால தான் ரைடு வந்திருக்கு. யாரும் வெளியே போகக்கூடாது, செல்போன் பேசக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா கோஆபரேட் பண்றோம். பரவாயில்ல, நீங்க சர்ச் ஓகே, பண்ணுங்க. லெட் மீ பிகின். சார், சொல்லுங்க சார். நீங்க அங்க சர்ச் பண்ணுங்க. மாடியில் சர்ச் பண்ணலாமா? கம் ஆன். சார், சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஃபேக் கரன்சி எல்லாம் எங்க வீட்ல இல்ல சார். நீங்க தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ, எங்க வேலையே இதுதான். நாங்க தேடி பார்த்துட்டு உங்ககிட்ட கள்ள நோட்டு இருக்கா நல்ல நோட்டு இருக்கான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. ஓகே, நீங்க பேசாம வாங்க.